ஆரம்பிச்சாளுவ. எப்படி பேசியாளுவ? எனக்கு முதல்ல சந்தேகமா இருந்து இப்ப கன்ஃபார்மே ஆயிட்டு. எல்லாம் அவளும் இப்படி சேர்ந்து பிளான் பண்ணி தான் என் மகன் வாழ்க்கையை கெடுத்திருக்காளுவ. அந்த சரோஜாக்கு எல்லா விஷயமும் தெரியும். என் மகனுக்கு தான் அந்த பிள்ளைய கட்ட போறோன்னு தெரியும். அடுத்த நாள் கல்யாணம், அதுக்கு முன்னாடி நாளே அவன் மகனுக்கு கட்டி வச்சுட்டாளே. என் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தவா அங்க நின்னு பேசிட்டு இருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் அவளும் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா. நான் தான் ஒண்ணும் தெரியாம முட்டாள்தனமா இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன். ச்சே, என் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரிகள்ட்ட நான் தோத்துட்டேனே. என் வீட்லயே திருடி இருக்காளுவே. என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிருக்காளுவே. இவ்வளோலாம் சும்மாவே விடக்கூடாது. பிச்சைக்காரியலு என்ன வேலை பார்த்திருக்காளுவே. எவ்வளவு நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அந்த சரோஜா அவதான் எல்லாத்துக்கும் காரணம். எப்படி திமிர எடுத்து பேசியா? என் முன்னாடி நிக்கிறது கூட இவ்வளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனா என்ன வேலை பார்த்திருக்காளுவே. இவ்வளவு நாள் இவ்வளவு பத்தி தெரியாமலே போச்சே. இதுக்கு மேல சும்மா விடக்கூடாது. அந்த சரோஜா ஒரு கடையை வச்சுட்டு தானே ஆடிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு கடையா? தள்ளு வண்டி ரோட்ல போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இவ்வளவு திமிர்ல ஆகவே கூடாது. அந்த கடை இருக்க திமிர்ல தானே ஆடியா. அதனால தானே இவ்வளவு அங்க வேலைக்கு நிக்காளுவே. முதல்ல அந்த கடையை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சரோஜாவோட மகனை க்ளோஸ் பண்ணணும். என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சவே நல்லாவே இருக்க கூடாது. அவ மகனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாதான் எனக்கு எப்படி வலிச்சதோ அதே மாதிரி அவளுக்கு வலிக்கும். நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். அந்த கடையும் க்ளோஸ் பண்றேன். அவ மகனையும் ஏதாவது பண்றேன். பேச்சாடி பேசுறியே முன்னாடி நின்னுட்டு. இனி தெரியடா யாருன்னு. ராசாத்தி, டிஃபன் ரெடியா? நான் எதுவுமே செய்யல. ஏன் ராசாத்தி? செய்யவே எனக்கு இஷ்டம் இல்ல. என்னாச்சு ராசாத்தி? வேலைக்காரி வேணும்னு கேட்டல்ல. நீங்க தான் வேலைக்காரில வேண்டாம், நீயே சமையல் பண்ணுன்னு சொன்னீங்க. எத்தனை நாள் தான் நானே செய்யறது? இவ்வளவு வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வேலைக்காரி கூட எனக்கு வச்சுக்கிட கூடாது. அதான் இருக்காவல்ல ராசாத்தி. சமையலுக்கு சமையலுக்கா? நீ சமைக்கிறது தான் நல்லா இருக்கு ராசாத்தி. அதனாலதான் வேலைக்காரங்க வைக்க வேண்டாம்னு சொன்னேன். என்னால ஒரு போல சமைக்க முடியாதுல்ல. அதுக்காக தான் வேலைக்கு ஒருத்தி வச்சிருந்தேன். அண்ணா நாசமா போறவா திருடிட்டு போயிட்டா. அது மட்டுமா கடையில உட்கார்ந்துட்டு திமிர எடுத்து பேச்சு பேசியா? என்னாச்சு ராசாத்தி? ஏங்க, நம்ம மகன் வாழ்க்கைக்கு எடுத்தால ஒருத்தை. அவ அம்மாகாரி இந்த ஊருக்குள்ளதான் இட்லி கடை போட்டிருக்கா. நான் இன்னைக்கு டிஃபன் எதுவுமே செய்யலையே, ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு போனேன். அங்க பார்த்தா அந்த பையனோட அம்மாகாரி தான் இருந்தா. என்னை பார்த்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டு நின்னாலே அந்த குண்டு ரோசாப்பு, அவள அங்கதான் வேலை பார்க்க. அப்புறம் திருடிட்டான்னு வேலையை விட்டு துரத்துனானே, அவள அங்கதான் நின்ன. எல்லாம் அவள சேர்ந்து நின்னுட்டு என்ன பேசியாளுவே. திமிர எடுத்து பேச்சு பேசியாளுவங்க. செஞ்ச தப்பு கொஞ்சம் கூட அவளும் மனசுல இல்ல. என்னவோ ரொம்ப நல்லவளுவே, நியாயவான் மாதிரி பேசியாளுவே. எனக்கு குடல்ல கொதிக்குது. என்னாச்சு ராசாத்தி? என்ன ஆச்சா? மக வாழ்க்கை கெடுத்துட்டு அவ மக மட்டும் எப்படி நல்லபடியா வாழலாம்? வயித்தெரிச்சலா இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவ கடையை ஒழுங்கா நடத்த விடக்கூடாது. இங்க பாரு ராசாத்தி, நம்மளுக்கு அவைய கெடுதல் பண்ணிருந்தாவனா தானா அழிஞ்சிருவாவ. நீ அழிக்கணும்னு நினைக்காத. ஏங்க, நம்ம பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிருக்காவ மவன். அந்த கல்யாணத்துக்கு இவ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிருக்காவன்னு எனக்கு தோணுது. நம்ம வீட்ல வேலை செஞ்சாலே அவள அதுக்கு உடனே தான் தோணுது. அந்த சரோஜா நான் கேட்டதுக்கு என் மவன் காதலிச்சுட்டான், அதனால கட்டிக்கிட்டான்னு சொல்லியா? எனக்கு நம்பிக்கை இல்ல. பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்காள்வே. இந்த மாதிரி பண்ணாவளோல நான் சும்மா விட மாட்டேன். இங்க பாரு ராசாத்தி, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காத. நம்மளுக்கு கெடுதல் நினைச்சா அவைய தானாவே அழிவாவ. நீ அழிக்கணும்னு நினைக்காத. ஒழுங்காவும் வேலையை பார்த்துட்டு வீட்டுல இரு. இப்ப என்ன, உன்னால சமைக்க முடியாது அவ்வளவுதானே? நான் கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற யாரையாவது வீட்டு வேலைக்கு போறீங்களான்னு கேட்டு பாக்கேன். ஏங்க, உங்களுக்கு ரத்தம் கொதிக்கல? நம்ம பிள்ளை வாழ்க்கையை அழிச்சிருக்காவே. அதுவும் பிளான் பண்ணி அழிச்சிருக்காவே. அவிய ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணல? எனக்கு கொதிக்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வெறி வருது. ராசாத்தி, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. இதெல்லாம் தப்பு ராசாத்தி. பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது முதல்ல நிறுத்து. நம்மளுக்கு கெடுதல் செஞ்சுட்டு அவிய எத்தனை நாளைக்கு நல்லா இருந்துருவாவ சொல்லு. தானா அவிய அழிவு காலம் வரும். நீ சும்மா போட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்காது, விடுன்னு சொல்லிட்டேன். இனி தேவையில்லாம அங்க போனேன், அங்க நின்று பேசினேன், சண்டை போட்டேன், ஏதாவது பண்ணேன்லாம் இருக்க கூடாது. டிஃபன் செய்யலையா இப்போ? சரி, அப்படின்னா நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். ராசதி, அதெல்லாம் ஏதாவது ஹோட்டல் திறந்து இருக்கும், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேன் ராசதி. இந்த மனுஷன் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத நினைச்சு நினைச்சு எனக்கு தானே வயிறுல எரியுது. அந்த ராணி ரெண்டாவது பிள்ளைய உடனே கட்டி வைப்பான்னு பார்த்தா அவன் மாசம் ஆகணும் வருஷம் ஆகணுங்க. சரி, நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன், கட்டி வைப்பியான்னு கேட்டு அதுக்கு ஒழுங்கான பதிலும் சொல்லியா இல்லை. இந்த கல்யாணத்தால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும்.
ஒருத்தனை அடிக்கணும், கைய கால முறிக்கணும். சரிங்க மேடம், அதானே எனக்கு வேலையே. யாரு என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உடனே வேலையை முடிச்சிருவேன். அப்படியே போட்டோ ஏதாவது இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அவன் போட்டோலாம் என்கிட்ட இல்ல மேடம். பிறகு எப்படி கண்டுபிடிச்சு அடிக்கிறது? நீ இந்த ஊர்க்காரன் தானே, அதனாலதான் உனக்கு போன் பண்ணியிருக்கேன். ஆளு இந்த ஊர் தான். யார் மேடம்? சரோஜா தெரியுமா? சரோஜாவா? யார் மேடம்? அதான் இப்ப இட்லி கடை வச்சிருக்கால, ஒரு தள்ளுவண்டி கடை, அவ்வளவுதான் சொல்றேன். ஓ அவங்களா? அவங்களே மேடம் அடிக்கணும்? அவளையும் அடிக்கதான் செய்யணும். ஆனா இப்ப வேண்டாம். இப்ப நீ அடிக்க வேண்டியது அவளோட மகனை. அவன் பேரு சூர்யா. அவனுக்கு இப்பதான் கல்யாணமும் முடிஞ்சிருக்கு மேடம். அவிய மகனை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி இருப்பான்னு தெரியாது மேடம். அவளை தெரியும்ல. அவ வீட கண்டுபிடிச்சி அவ மகன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால ஓட. மேடம் ஒரு போட்டோ அனுப்புனீங்கன்னா பெட்டரா இருக்கும். கண்டவ போட்டோலாம் என்கிட்ட இல்ல. உன்னால இந்த வேலையை பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியாதுன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிட்டேன். ஐயோ பண்ணிடுவேன் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ஊருக்காரனா இருக்கேன்னா உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். ஒழுங்கா வேலையை முடிச்சு. ஓகே மேடம். அட்வான்ஸ் நீ வேலையை முடி, நான் முழுசா தாரேன். அவன் கைய கால வட எழுந்து நடக்கவே கூடாது. வாழ்க்கை முழுக்க படுக்கையா தான் இருக்கணும். மேடம் எதுக்கு மேடம் அவரை அடிக்க சொல்றீங்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சும்மாதான் மேடம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். என் மகன் வாழ்க்கை அழிச்சது அவன் தான். என் மகன் கல்யாணம் நின்று போனது காரணமா அவன் தான். அவனை சும்மாவே விடக்கூடாது. தீட்டு கட்டலாம் தான் நினைச்சேன். வேண்டாம். அவனை அடிக்கிற அடியில எழும்பவே கூடாது. நீ கைய கால முறிச்சிருங்க. ஓகே மேடம். கைய கால முறிக்கணும்னா 50,000 ஆகும் மேடம். வேலையை முடிச்சு சொல்றோம், மொத்தமா அமௌண்ட் போட்டுருங்க. வேலையை முடி போட்டு விடுறேன். ஓகே மேடம். ஆளை மாத்திக்கிட்டு அடிச்சிடாதுங்க. ஒழுங்கான ஆளை அடிங்க சொல்லிட்டேன். ஓகே மேடம், கரெக்டா அடிச்சிருவோம். சரி வைக்கிறேன். அவனை அடிச்சு கொய்ய காலெல்லாம் முறிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகனுக்கு பாத்திருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருப்பான். எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி செய்றீங்களோ? இருக்கட்டும். இதுக்கு மேலதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாவே. ஏன்டா இப்படி செஞ்சோன்னு ஒரு நாள் வருத்தத்துல அழுவாவே. எல்லாத்துக்கும் காரணம் என் மகனை ஏமாத்திட்டு ஓடினாலே அவதான். எதுக்காக நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது அமைதியா இருக்கணும்? காதலிச்சிருந்தா அப்பவே காதலிச்சே நான் போறேன்னு சொல்ல வேண்டியதானவா? எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே வந்து நின்றுப்பா. அவ்வளவு ஏதாவது பண்ணணுமே. இந்த பையன் கைய காலம் முறிக்க சொல்லியாச்சு. அந்த சரோஜா கடைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஆனா என் மகனை ஏமாத்தினவளை என்ன செய்யறது? அவளே சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவளை பழி வாங்குறதுக்கு ஒரே வழி சொத்து எல்லாத்தையும் எங்க பேருக்கு எழுதி வாங்குறதுதான். அவ தங்கச்சிக்காரிய மகனுக்கு கட்டி வச்சு அந்த சொத்துல ஒரு பைசா கூட அவளுக்கு போகாம பண்ணணும். அப்படி செஞ்சாதான் அவளை பழி வாங்க முடியும். எங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்குன்னு தெரிஞ்சோ ஒரு பிச்சைக்காரன் கூட போய் ஓடி இருக்கானா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். கடைசி வரைக்கும் வாழ்க்கை பிச்சைக்காரத்தனமா தான் இருக்கணும். அதுக்காகவே அவளுக்கு ஒரு பைசா கூட சொத்துல இருந்து போக கூடாது. போகவோ நான் விட மாட்டேன். அந்த ராணிய மிரட்டியாது என் மகனுக்கு மொத்த சொத்து எழுதிட்டான்னு கேட்பேன். அவ மொப காலத்துல தாலிய கட்டின பிறகு எங்க ராஜ்யம் தான். எவ்வளவு எங்களை மிரட்ட முடியாது. அதுக்கு பிறகு நான் சொல்றது மட்டும்தான் இங்க நடக்கும். இந்த ராணி திமிரையும் அடக்கணும், அவ மொபகாரி திமிரையும் அடக்கணும். அதுக்கு அவ ரெண்டாவது மவளை என் மகனுக்கு கட்டி வைக்கணும். அப்பதான் நாங்க யாருன்னு இவளுக்கெல்லாம் தெரியும். நாளைக்கு பீடி கம்பெனிக்கு பீடி எடுத்துட்டு போகணுமே. நீ கொஞ்சம் வேகமா சுத்தணும். அப்பதான் நாளைக்கு நேரத்துக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும். அந்த மாமியார் கிழவி எந்த வேலையும் சொல்லாம இருக்கணும். அது ஏதாவது வேலை சொல்லிச்சுன்னா வீடு சுத்தவே முடியாதே. வயசான காலத்துல காசி ராமேஸ்வரன் போய் ஒளிஞ்சா என்ன? வீட்டுக்குள்ளேயே கடந்துட்டு நம்ம உயிரை வாங்குது. இதுக்கு பயந்து நம்ம ஒரு வேலையா செய்ய வேண்டியதா இருக்கு. அட்டை மரமாவல சூ நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள வந்துட்டேன். அட்டை ஒன்னதான். சொல்லுங்க டே. வீடு சுத்த ஆரம்பிச்சதுதான். எட்டு கூட பாக்குறது கிடையாது. வெளியே தெருவுலதான் கடந்து சுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன உள்ள அள்ளி வச்சு சுத்திட்டு இருக்கா? ஏட்டே சும்மாதான் டே. சும்மாயா? இங்க பாரு, உள்ள வச்சு பீடி சுத்துற கதெல்லாம் இருக்க கூடாது. வேணும்னா தெருவுல அள்ளி வச்சு சுத்தி, இல்லன்னா சுத்துறதே விட்டுரு. பேசிட்டே இருக்கேன், நீ வேலையை பார்த்துட்டே இருக்கானே. ஏட்டே என்னத்தே வேணும்? காப்பி போட்டணும், சாயங்காலம் ஆகுதுல்ல. காப்பி குடிக்கணும் போல இருக்கு. போய் காப்பியை போட்டுட்டி. ஏட்டே அடுப்புல பாலை தூக்கி வச்சா காஞ்சிரும். காப்பி தூள் சீனி டப்பாலாம் பக்கத்துலதான் இருக்கு.
கொஞ்சம் போட்டு குடிச்சிருங்களா அப்படியே என் பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துருங்களா. இப்ப இதுக்காக நான் எழுந்து வர முடியுமா? ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுல கால் வேற பெரிச்சல் பத்திட்டு நான் எழுந்து வந்து போடணும்னா எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமா? ஆமா தேய், கால் பெரிச்சல் பத்திட்டுல எழுந்து நல்லா தடை விட்டு எண்ணெய் போட்டு அதுக்கு பிறகுதான் நடந்து வர முடியாது. அது வரைக்கும் நடக்க முடியாது. நல்லாதான் கதை விடுறா. ஏத்தே ரொம்ப நேரமா உட்காந்து சுத்தியல்ல, கால் அப்படியே மறுத்து போச்சு தேய், எழும்பவே முடியல. கொஞ்சம் நீங்க அந்த காப்பி போட்டுக்கங்களா, இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. கால் சரியான உடனே நானே வந்து போடி. நல்லா இருக்குடி, நான் வேலை செய்யணும், நீ உட்கார்ந்து கிடக்கணுமா? ஏத்தே முடியலன்னு தானே சொல்லியே, இல்லைன்னா நான் உங்களை வேலையாவேனா? நான் வெளியே வேலைக்கு போனா மட்டும் நீங்க காப்பி எல்லாம் போட்டு குடிக்கிறீல்ல, நட்டி குத்தி காமிக்கிறியோ? சீச்சி இல்லத்தே, அப்பெல்லாம் குடிக்கிறியே, இப்போ இன்னைக்கு ஒரு நாள் குடிக்க முடியாதா? முடியலங்கிறதுனால தான் சொல்றேன் தேய், தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் காப்பி போட்டுக்கங்களா. நான் வரணும்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும். பரவாயில்லண்ணா, வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தாண்டி நாடகமா இருக்கு, என் மாவே வரட்டும், அவன்கிட்ட உன்னை சொல்லி கொடுக்கேன். ஏத்தே நான் போட்டு தரமாட்டேன்னு சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். முடிஞ்சா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போட்டு குடிங்க. ரொம்ப தாண்டி உன் பிள்ளைகள் வரும்போது என்ன செய்யான்னு பாத்துருவோம். எப்பாடா இந்த கிளவி போய் தொலைஞ்சிட்டு, எங்க வேலை செய்யாம எழுப்பி விடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அதுவே போய் போட்டுக்கிட்டேன்னு போயிட்டு. இதை சமாளிச்சாலே போதும், என் பிள்ளைகள்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். அதுவே கூட சொன்ன ஒரு வார்த்தை கேட்கும், இதுதான் ஒன்னுத்தையும் கேட்காது. செல்லமாக்கா செல்லமாக்கா, ஷில்பா உள்ளதா இருக்கே வா. செல்லமாக்கா என்னக்கா இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து சுத்திட்டு இருக்கிய? சும்மாதான் ஷில்பா, அப்படியே உள்ள வந்தனா உள்ளே உட்கார்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன், உட்காரு. செல்லமாக்கா இன்னைக்கு ராசாதி பொம்பளை எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துச்சா, வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே கிடந்துச்சு. எனக்கு என்னன்னே புரியல. அப்புறம் அது புருஷங்கிட்ட சும்மா விடக்கூடாது, அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்பதாக்கா புரிஞ்சுது, சரோஜாக்கா ரோசாபாக்கா அப்புறம் சரோஜாக்கா மகன் பிறகு உங்களை தான் ஏசிட்டு கிடக்குது. ஷில்பா அது ஒரு பெரிய கதை. என்னதுக்கா? ஷில்பா ராசாத்தி காலையில இன்னைக்கு சரோஜாக்கா கடைக்கு வந்துச்சு. நான் வாங்கிட்ட கூட சொன்னேன்ல காலையில டிஃபன் வாங்கிட்டு வரும்போது. ஆமாக்கா, நான் ஒழுங்கா கவனிக்கல. ஆமா ஷில்பா, காலையிலேயே சரோஜாக்கா கடை முன்னாடி வந்து நின்று ஒரே ஏசிட்டே கிடந்துச்சு. நான் போனேன்னா என்னையும் பார்த்துட்டு ஒரே ஏச்சி. எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலை பார்த்தியலோ, என் மாவ வாழ்க்கையை அழிச்சிட்டேலேன்னு சொல்லிட்டே கிடந்தது. அதான் அந்த கோவத்துல வந்து அங்கேயும் அந்த மாதிரி பேசியிருக்கோம். செல்லமாக்காவிய சாதாரணமா பேசின மாதிரி இல்ல, ரொம்ப கோவத்துல பேசினாவ. சும்மா விடக்கூடாது, அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும்னு பேசுனாவக்கா. ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு தோணுது. ஷில்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்களோன்னு தெரியாதா? குலைக்கிற நாய் என்னைக்கும் கடிக்காது. அவிய குலைச்சிக்கிட்டே தான் இருப்பா, ஒரு நாளும் ஒன்னும் பண்ணிக்கிட மாட்டாவ. சும்மா வாய் இருக்குன்னு லபலபன்னு எதையாச்சும் சொல்லுவாவ, மத்தபடி ஒன்னும் இருக்காது. நீ வேணா பாரா. இல்லக்கா, அவிய பேசினதை பார்க்கும்போது எதுவும் செஞ்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப புலம்பிட்டு கிடந்தாவ கவிய புருஷன்ட்ட. அதெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டாவ ஷில்பா, என்ன பண்ணிருவாவ சொல்லு? இது என்ன கதையா இல்லைன்னா சினிமாவா? நினைச்ச உடனே அவிய ஏதாவது பண்றதுக்கு அதெல்லாம் யாரையும் எதுவும் பண்ணவே முடியாது. கோவத்துலதான் அவிய ஏதாவது பேசியிருப்பாவ. கோவம் அடங்கிட்டுனா அதுக்கு நாங்க இருக்கதே மறந்துடும். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். என்னமோக்கா எனக்கு தோணிச்சு ஏதாவது சொல்லலாமேன்னு வந்தேன். நீங்க எதுக்கும் இதை சாதாரணமா எடுத்துக்கிடாதுங்கக்கா. ஏன்னா வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் எடுத்துருக்கீ பத்தியலா, போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லிட போறாவ. சொன்னா சொல்லட்டும், நம்ம என்ன தங்கத்தையும் வெளியுமா அவிய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தோம்? இல்ல பணத்தை திருடணுமா? 4 மளிகை ஜாமான் வேணா எடுத்திருப்போம், அதுக்கு அவியிட்ட என்ன ஆதாரமா இருக்கு? ஒண்ணுமே அவியலால செய்ய முடியாது ஷில்பா, நீ தேவலாம பயந்துட்டு இருக்காத. சரிக்கா, கொஞ்சம் சரோஜாக்கா கிட்ட சொல்லி அவியலையும் உஷாரா இருக்க சொல்லுங்க. ஷில்பா அவிய ஒண்ணுமே பண்ண மாட்டாவ, எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? சாதாரணமா விட ஒண்ணும் நடக்காது. சரிக்கா.